நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒன்றிய அரசுனுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாங்க. நீங்கள் எல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருப்போம், அல்லது பல அல்வாக்களை சாப்பிட்ருப்போம். ஆனால் மாமி ஒரு அல்வாவை கிண்டுனாங்க. அதுதான் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு படையல் போடுற அல்வா. அந்த அல்வாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாரு எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அதில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதை விட இன்னொரு அல்வா ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடை குறிப்பாக 2156 கோடியை 4 தவணையாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பாஜக தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்தாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடை குறைப்பது அல்லது காலம் தாழ்த்து கொடுக்கறது அப்படிங்கிறத தொடர்ச்சியான வாடிக்கையாக வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 2156 கோடி நிதியை அது 4இல் 1 பகுதியை இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்படுற PM ஸ்ரீ பள்ளிக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும். அந்த கையெழுத்திடலை அப்படின்னு சொன்னால் அந்த நிதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடிதங்கள் எழுதுறது, அதை உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போராட்டம் போய்கிட்டு இருக்குது. பாஜக அரசு இந்த 2156 கோடி ரூபாய் நிதியிலிருந்து இன்றைக்கி குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கி மற்ற மாநிலங்களுக்குமான முரண்பாட்டை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத செஞ்சுருக்குது. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை ஏன் தர மறுக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும். அப்படி அமுல்படுத்த மறுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தடாலடியாக அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதான் பாஜகவினுடைய திட்டம். அதுக்கு இன்றைக்கி குஜராத்தையும் மற்ற மாநிலங்களையும் மோத விடுவது, இன்றைக்கி தமிழ்நாடையும் மற்ற மாநிலங்களையும் மோத விடுவது அப்படிங்கிற வேலையை பாஜக அரசு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே இந்த கல்வி நிதிங்கிறது நம்ம தட்டிலிருந்தே எடுத்து இன்றைக்கி அவனுக்கு கொடுத்துட்டான், அவனை முன்னேற்ற பார்க்குறாங்க, அந்த மாநில வளர்ச்சியை பாஜக அரசு பயங்கரமாக செழுமைப்படுத்துது என்பதல்ல. அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மண்டையில் கையை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் கையை வச்சிருக்கிறாங்க. எனவே பாஜக அரசு உடனடியாக இந்த நிதியை திருப்பி ஒப்படைக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய அந்த 2156 கோடி ரூபா நிதியில் ஒரு பகுதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் திருப்பி விடப்பட்டிருக்குது. இது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காசை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம அனுமதிப்போமா? அதுபோல் இன்றைக்கி நம்மளுடைய சொத்துக்களை, நமக்கு தேர வேண்டிய சொத்தை பாஜக ஆளக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது. இதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோமா? இன்றைக்கி பிஜேபியினுடைய அமைச்சர்லாம் பேசுகிறாரு, ஜிஎஸ்டி கட்டுறீங்க, வெறும் 29 பைசா திருப்பி கொடுங்கன்னு கேட்குறீங்க, இது வெக்கமாக இல்லையா அப்படின்னு பிஜேபி அமைச்சர் பேசுகிறாரு. இப்போ பிஜேபி அமைச்சருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, 21 ரூபா கொடுக்குறோம் நாங்கள், 29 பைசா தான் நீ திருப்பி கொடுக்குற. இருக்கிற ஜிஎஸ்டி வசூல்லையே தமிழ்நாடு தான் முன்னாடியே வரியிலே அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வரியில் தான் இன்றைக்கி மாநிலங்களில் பல மாநிலங்களுக்கு நீ சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்கிற, கார்ப்பரேட் முதலாளிகளை வாழ வச்சுட்டு இருக்கிற. எனவே இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக பாஜக அரசு திருப்பி வழங்கப்படணும். அதற்கு மக்கள் நாம் போராடணும். இன்றைக்கி பாஜக எப்போதும் தமிழ்நாட்டை ஒரு ஓரவஞ்சனையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எனவே இதை நம்ம முறியடிக்கணும்னு சொன்னால் மக்கள் நம்ம ஒன்று சேர்ந்து கல்வி உரிமைக்கானதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.